நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நான் இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. ஆமென். உற்சாகமாக போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க உள்ள நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. முழு மனதோடு உணர்ந்து பாண்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க கல்ல அழுவ வரும். இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே, உண்மை உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நடக்கும் போது உயிரும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஆமென். ஏசப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீங்கள் நம்ம உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை மாத்திரமே. நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வேறு வாயால் பாடிட்டு போனால் பத்தாது. ஏசப்பா செஞ்ச நன்மையினால தான் நம்ம இன்னைக்கு உயிரோட ஜீவனோட இந்த இடத்துல அவருடைய சமூகத்தில் கொண்டு உயிரோடு நிறுத்தியிருக்கிறதே பெரிய ஸ்லாக்கியம். ஏன்னா இப்போ போன வருஷத்தில் இருந்தவங்க, போன மாதம் இருந்தவங்க கூட இந்த வருஷத்தில் இந்த நேரத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை மாத்திரமே. அந்த கிருபையை பாராட்டி நம்ம நன்றியோட ஏசப்பாக்கு ரொம்ப ஸ்தோத்திர பலிகளை எடுத்து நம்ம அவரை துதிப்போமாக. இம்மட்டும் உதவின தேவன் நீர்,
இறுதி வரை என்னோடு நீ, இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ, இம்மட்டும் உதவின தேவன். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. என்னோடு நீ. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டி. ஆமென் ஏசப்பா. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டி. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ, இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆமென் ஏசப்பா. ஆமை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீ உதவின தேவன் நீ ஒருவர் மாத்திரமே ஏசப்பா. எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. உமக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆண்டவரே அப்பா உமக்கு பத்தவே பத்தாது சாமி. ஆண்டவரே, நீங்க அவ்வளோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் செஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. உம்மை அஞ்சு வேறே தெய்வம் எங்களுக்கு இல்லையப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நீரே உயர்ந்தவர், உன்னதமானவர் கத்தாவ, கிருபை உள்ளவர் கத்தாவ ஏசப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் தேவன் ஆண்டவரே ஏசப்பா. அன்று அண்ணாளுக்கு ஆண்டவரே சாமுவேலை கொடுத்து ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்று நிரூபித்தீரப்பா. ஆண்டவரே, மரித்த லாசருவை அப்பா 4ஆம் நாள் எழ செய்த தேவன் அப்பா. ஆண்டவரே, குருடருக்கு பார்வை கொடுத்தீரே அப்பா. சப்பானிகளை நடக்க செய்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த நாளிலும் கூட கத்தாவ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நீர் அறிந்திருக்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த 40 நாள் கூட கத்தாவ நாங்கள் ஆண்டவரை வீணாவாகவும் விருதாகவும் ஆண்டவரை நாங்கள் கடமைக்காகவும் வராதபடி கத்தாவ என் தேவன் அப்பா அவருடைய நோக்கங்கள், அவருடைய எண்ணங்கள் கத்தாவ, அவருடைய பொருத்தனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. நீங்க அதிசயமான தேவன் ஐயா. எண்ணி முடியாத அதிசயங்களை நீ செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் என் தேவ கிருபை இறங்க முடியாய் செபிக்கிற ஐயா. நீரே கத்தாவ அப்பா உயர்ந்தவர், உன்னதர் கத்தாவ ஏசப்பா. இந்த நாளில கூட கத்தாவ எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீங்க கல்லோ மரமோ இல்லப்பா. நீங்க உயிருள்ள தெய்வம் ஐயா. மனிதனோ முகத்தை பார்ப்பான் அப்பா. நீரோ எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் அப்பா. அப்பா, மனுஷால
பாஸ்டர் முகத்தை பார்த்தாங்கன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது சாமி. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்களை ஏக்கங்களை நீ அறிந்திருக்கிற தேவன் ஐயா. அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றும் நிறைவேற்றி தர முடியாது ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க அப்பா நீங்க இருக்கிறீங்க என்ற விசுவாசத்தோடு தான்ப்பா இந்த பிள்ளைங்க டெய்லி வராங்கப்பா. நீங்க உயிருள்ளங்களை நீங்க நிறைவேற்றி தர முடியாது ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிப்போமாக ஏசப்பா. மை துதிக்கிறோம் சுவாமி, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க வானத்திலும் பூமியில உயர்ந்த தகப்பன் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்லை ஐயா. ஏசப்பா, நாங்க நன்றி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா கூட சொல்லினே இருக்கலாம்ப்பா. அப்பா, உமக்கு 1000 நாவுகள் ஆண்டவரே பத்தாது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, இந்த நாளில கூட கத்தாவ எங்களை ஒவ்வொருவராய் தகுதிப்படுத்தி உடைய சமூகத்துல நிக்க வைத்த கிருபைக்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை சாமி. அப்பா, ஒரு விஷயம் என்னை மன்னிங்க சாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட கத்தாவே ஏசப்பா, என்னையும் நீங்க நிறுத்தி ஆண்டவரை தகுதிப்படுத்தினீரே, அதற்காய் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு ஆண்டவரை பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஐயா. ஏசப்பா, நீங்க ஆண்டவரை எந்த சித்தத்தோடு வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை நிறைவுபடுத்த முடியாது ஜெபிச்சேன்னு போக கூடாதுப்பா. நீங்க உண்மை உள்ள தெய்வம் என்றதை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை அவ்விதமாய் நீங்க ஒவ்வொரு பிள்ளைங்க என்னை தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்க எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை அப்பா நீங்க வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற ஐயா. ஏசு சாமி, நீங்க எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம், இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே. ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம், இந்த இடம் முழுவதும் மகிமையா நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் உம்மாவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும். வரங்களால் நிரப்பிடும், பலத்தினாலே நிரப்பிடுமே. வரங்களால் நிரப்பிடும், பலத்தினாலே நிரப்பிடுமே. ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம், இந்த இடம் முழுவதும் நிரப்பிடுமே. ஆமென் ஏசப்பா. இந்த வேலையில கூட கத்தாவ அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடுங்க சாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கத்தாவ அப்பா உம்முடைய அக்கினி ஆண்டவரை மதில்களை கொண்டு ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேசப்பா. நீங்க ஆவின் அப்பா அபிஷேக வரங்களை தார முடியாது ஜெபிக்கிற ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எங்க மத்தியில் நீங்க வாங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களை ஆண்டவரை உமக்கு பாத்திரமாய் மாற்றி கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்தபடி நாங்கள் வீணா விருதா போகாதபடி என் தேவன் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறதுக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஜப குறிப்பு இருக்கு. எங்கட ஏறி வச்சிருந்தாலும் நெடுஞ்செழியன் குடும்பத்தோடு நெடுஞ்செழியன்றவர் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் சொல்லிட்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக மலரம்மா ஜெபம் பண்ணுங்க. நெடுஞ்செழியன்
குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மற்றவங்களை ஸ்தோத்திரிக்கிற சாமி. ஆமென். இப்போ நம்ம சர்ச்சிலே வந்துட்டு நிறைய பேர், இப்போ கௌசல்யா பார்த்தீங்கன்னா மாசமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பலவீனங்கள் மத்தியில தான் அவங்க ஒரு பாப்பா பெற்றாங்க. இப்போ வந்து நம்ம சர்ச்சின் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் வந்து மாசமா இருக்காங்க. குழந்தை பிறந்தும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது நிறைய பிள்ளைங்களுக்கு. நம்மளுக்கு வந்து அந்த பாரம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியும் இல்லைங்களா? அதனால ஏசப்பா வந்துட்டு மாசமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக சுகப்பிரசவமோ, பிறக்கிற ஒவ்வொரு ஒரு குழந்தை கூட ரொம்ப கூணும் இது ப்ராப்ளமாக பிறக்காதபடி கர்த்தர் கூட அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியாய். அம்மா ரூத்தம்மா ஜெபம் பண்ணுங்க. ரூத்தம்மா. ஆமென். ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் இல்லைங்களா? அதனால நான் உண்மையாகவே நேற்றுலாம் மெட்ராஸில் இருந்தேன்னு ஒரு பயம்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு வந்து அவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கே எனக்கு பயம். ஏன்னா ஏசப்பா வந்து உயிருள்ள தெய்வம். நம்ம வந்து எவ்வளோ ஒரு காரியத்தில், இப்போ நான் என் பொண்ணை கூட ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். நான் இங்கே தான் இருந்தேன். 2 நாளாக வந்து பாப்பா மேலே ரொம்ப கோபம். ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இளனம்மாவை படிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நாங்களா. எங்கள் வீட்டுக்காரால எதுவுமே எனக்கு சுகம் கிடையவே கிடையாது என்றைக்குமே. எனக்கு வந்து ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். அம்மாவுடைய ஃபங்க்ஷன் அப்போ எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஆனால் நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ வந்து நான் அம்மாவுக்கு வந்து லோன் பைசா எல்லாரும் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. 4500 ஒரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு 54,000 லோன் பைசாவும் 500 சேமிப்பு பைசாவும் மொத்தம் 60,000. ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு 90,000 அப்படி வந்திருக்கோம் நான் கணக்கு பண்ணதில். அப்போ நான் வந்து ஏசப்பாட்ட கேட்குறேன், ஏசப்பா நான் எவ்வளோ கடன் வாங்கிக்கிறேன், எவ்வளோ நகை வச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரிஞ்சதே இல்லை சாமி. நான் அம்மா மேலே பிரியத்தை வச்சு நான் செஞ்சுட்டேன். ஆனால் அந்த லோன் பைசாவை எடுத்துட்டேன் சாமி, எனக்கு உதவி பண்ணுங்க. நான் அதை எப்படியாச்சும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாருக்கும் முன்மாதிரியாக நான் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். அப்போ மறுநாள் வந்து இப்போ மணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த தம்பி அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்குறேன், 60,000 கொடுப்பா, நான் லோன் பைசா கட்டிட்டு நான் உனக்கு நகையை வச்சு கூட நான் ரொட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அந்த தம்பியும் எனக்கு செகண்டில் எனக்கு போட்டு விட்டுச்சு. நானும் லோன் காசு கட்டிட்டு அமுச்சிட்டேன். ஆனால் அந்த 2 நாளாக அவங்க கல்யாணத்தை வச்சுருக்காங்களே, இந்த பைசாவை நம்ம வாங்கிட்டோமேன்ற மன உறுத்தல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நானும் நகையை வைக்கலான்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம், சரடு வச்சா இதுவாக இருக்குமே, நான் அதுவும் யோசிக்கிறேன். அப்போ நான் ஏசப்பாட்ட ஒன்னே ஒன்று கேட்டேன், ஏசப்பா எங்கள் அம்மாவை நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாருன்றதை அன்னைய நேரத்தில் நான் உணர்ந்தேன். ஏசப்பா ஒரு நாளும் எங்களை நான் வந்து ஏசப்பாட்ட விளையாட்டாக தான் கேட்டேன், நான் அம்மாவுக்கு தானே ஃபங்க்ஷன் பண்ணேன், உண்மையாகவே அம்மா அவங்க கூட இருக்கிறாங்க, அம்மா நீ ஏசப்பா கூட இருக்கிறன்னா எனக்கு இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுமா அப்படின்னு கேட்டேன் ஏசப்பா கிட்ட. உண்மையாகவே சொல்கிறேன், நான் அப்போ கூட ஒரு 1,500 நான் ஜிபே பண்ணிவிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் நின்று சொல்கிறேன், அவர் உண்மையுள்ள தெய்வன்ன்றதை உணர்த்ததுக்காக தான் அதை சொல்கிறேன். அப்போ கூட நான் பேலன்ஸ் பார்த்தேன், என்கிட்ட காசு இல்லை. 2,000 மல்லிகை தான் கொடுத்து விட்டா, நான் 1,500 பே பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பையும் காசு ஏறவே இல்லை. வீட்டில் வந்து யதார்த்தமாக எதுக்கோ தான், ஐயோ 60,000 கொடுக்கணுமே, 60,000 இது தூக்கமே இல்லை எனக்கு 2 நாளாக. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு, எனக்கு ஏசப்பா நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா, எனக்கு எத்தனையோ தடவை உதவி செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னப்போ நான் பேலன்ஸ் பார்க்குறேன், அம்மாவுடைய காசு எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருந்தது. உண்மையாகவே சொல்கிறேன், நான் நினைக்கவே இல்லை ஏசப்பா எனக்கு அந்த நேரத்துக்கு உடனே நான் 60,000 அந்த தம்பிக்கு பே பண்ணிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னது. எனக்கு என் தங்கச்சை கேட்டிங்கன்னா தெரியும், நான் ஏசப்பாக்கு அந்த நிமிஷத்தில் நான் எவ்வளோ நன்றி சொல்ல முடியுமோ, ஏசப்பா எனக்கு பெரிய உதவி செஞ்சிட்டீங்கப்பா, இப்போ நான் நகையும் மீட்டு வச்சேன். ஏசப்பா என்னோட ஆதங்கத்தில் அவர் என் கூட, ஆண்டவர் கூட தான் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா உண்மையாகவே ஆண்டவருக்காக உழைச்சாங்க. நம்மளும் ஒரு நாள் வந்து ஏசப்பாக உண்மையாக உழைக்க சொல்ல ஆண்டவர் பாதத்தில் நம்ம இருப்போன்றதை நான் உணர்ந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைனா கூட ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டாங்க, இங்கே தான் வந்து இருப்பாங்களே. அப்போ நான் கேட்டேன், எங்கள் அம்மா உண்மையாகவே உங்கள் கூட தான் இருக்கிறாங்களா? அப்போ நீங்கள் எனக்கு இந்த காசு எனக்கு கடனை அடைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க
அம்மா நீங்க பேசுங்கம்மா, ஏசப்பாட்ட சொல்லுங்கம்மா, உனக்கா தானம்மா நான் செஞ்சேன் அப்படின்னு நான் அம்மா கிட்ட கேட்கிறேன். அப்படி இருக்கிறப்ப என் தேவாதி தேவன் வந்து யார் ஒருத்தவங்க நீங்க கூட ஆண்டவருக்காக நம்ம உண்மையா இருக்க சொல்ல, ஏசப்பா உண்மையா உங்க ஜெபத்த கேட்கிறாரு. அந்த ஒரே நிமிஷம் தான் அந்த உள்ளத்துல இருந்து நம்ம முழுமையா ஆண்டவரை நினைச்சு ஏசப்பா எனக்கு செய்வாரு நம்பிக்கை வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த நிமிஷம் தான் ஏசப்பா உங்களுக்கு பெரிய அதிசயத்தை உங்க வாழ்வுல கட்டளையிடுறாரு. ஆனா நீங்க ஏசப்பா உயிரோடு இல்லைன்னு மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நான் அதை ஒரு ஒரு நிமிஷமும் நான் உணர்றேன். என் வீட்டுக்காரர் சரி கிடையாது. ஆனா உண்மையாவே சொல்றேன். எனக்கு எனக்கு எங்க வீட்டுக்காரர் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா போதும், என் கூட இருந்தா போதும் நான் அப்படின்னு நினைப்பேன். மெயினான ரீசன் என்னன்னா, எங்க வீட்டுக்காரர் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, "நீ கிறிஸ்டின்ல தானே இருக்கிற, ஏன் உன் வீட்டுக்காரர் நீ ஜெபம் பண்ணி வர வேண்டியதானே?" சொல்லி என் வீட்டுக்காரர் மெயினா குடிக்கிறாரு, சிகரெட் பிடிப்பாரு. இதெல்லாம் வந்து நான் வேணாம் சொன்னேன். சர்ச்சுக்கு வான்னு சொல்றேன். அதுவும் முடியாது சொல்றாரு. இப்படி இருக்கிற மனுஷனை நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் அவரை கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கிறேன். அவரு காசு எனக்கு தரலன்னா நான் விலக்கல. ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். எனக்கு வந்து ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ஒரு வருமானத்தை தராரு. ஏசப்பா எனக்கு எந்த குறைவுமே வைக்கல. அதனால என் வீட்டுக்காரர் எல்லாரும் சொல்றாங்க, "உங்க வீட்டுக்காரர் பணம் தரலன்னு" குறிப்பிட்டு சொல்லல. இது என்னோட மனசுல பட்டத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசப்பா வந்து இத பேச சொல்லி நான் வசனமே எடுக்கல. ஆனா, "ஏசப்பா எனக்கு பேச தெரியாது ஏசப்பா. நான் ஒரு அ எ படிச்சிருந்தாலும் உம்முடைய சமூகத்துல நின்னு பேச எனக்கு அருகதை கிடையாது." அப்படின்னு நான் கேட்கிறப்போ, ஏசப்பா இத உணர்த்தி, "நீ பைபிள்லாம் வாசிக்க முடியாதுல்லம்மா, நீ இத சொல்லு." அப்படி சொன்னாரு. அதனால தான். இப்போ வந்து லெந்து காலம் சொல்றோம் இல்லைங்களா? 40 நாள் ங்களா? அந்த 40 நாள்ல அதாவது வந்து ஏசப்பாக்காக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஃபாஸ்டிங் இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன், ஃபாஸ்டிங்கோட அ உண்ணாமல் இருப்பது அல்ல. உண்ணாமல் இருப்பது வந்து நம்ம ஃபாஸ்டிங் இது கிடையாது. லெந்து காலம் கிடையாது. ஆனா உன்னதரோடு இருப்பது தான் நம்மளுக்கு வந்து லெந்து இது. நம்ம ஏசப்பா கூட நம்ம ஐக்கியமா, அவர் கூட அந்யோன்யமா அவர் கூட செலவிடுற நாட்களு, ஒரு ஒரு நிமிஷமும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். ஏசப்பா கூட. நீங்க இப்ப ஜெபம்னா வந்து நீங்க ஜெபிச்சாதான் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. எந்த நேரத்துல வேணா நாங்களா, எந்த நேரத்துல வேணா காலையில எழுந்திருக்கிறோம். ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா அப்படி சொன்னாலே நீங்க ஆண்டவர் கூட தான் இருக்கிறீங்க. நாங்களா, நீங்க ஃபாஸ்டிங் போட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால நீங்க வந்து எல்லாமே ஏசப்பா செய்ய மாட்டாரு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் உங்ககிட்ட நாங்களா, நான் உங்கள வந்து அதான் உன்னதரோடு இருப்பது தான் லெந்துன்னு சொல்லிட்டு உபவாசம். ஓகேங்களா? அப்புறம் வந்து எல்லாரும் வந்து சில பேர் வந்து பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. இது நம்ம இதுல கிடையாது. ஆனா ஆர்சில் சர்ச்ல கிடைக்குது. அப்போ வந்து ஏசப்பா வந்து சாப்பிடாம இப்போ வந்து கவுச்செல்லாம் சாப்பிட மாட்றாங்க. எங்க வீட்லயே 2 பேர் சாப்பிட மாட்றாங்க. ஆனா கவுச்ச சாப்பிடாம இருப்பது, அதாவது ஊன் வெறுப்பது அல்ல. ஜெந்து நாட்கள். அது வந்து உன்னை வெறுப்பது. அதாவது ஏசப்பா கிட்ட வந்து உன்னை வெறுத்து ஆண்டவருக்கு உன்னை ஒப்படைக்கிறது தான் அ உண்மையான ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்கு. ஏசப்பா நம்மளுக்காக மரிச்சாரு அப்படின்னு சொல்றது தான் இது. நீங்க கவுச்சு சாப்பிடல அப்படின்னா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கும் ஆர்சிக்காரங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா உங்களோட விசுவாசத்த ஏசப்பா பார்க்கிறார். நீங்க கவுச்சு சாப்பிடாம இருந்தாலும். ஏசப்பா அதுக்கேத்த பலன உங்களுக்கு குடுப்பாரு கண்டிப்பா. நான் வந்து இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏசப்பா உணர்த்துனாரு. அதனால சொல்றேன் நானு. அதனால வந்து நீங்க கவுச்சு சாப்பிடலன்னா நாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ஏசப்பாவுக்குள்ள நம்மள வெறுத்து, தாழ்த்தி அவர்கிட்ட நம்ம சொல்ல தான் அது உண்மையான ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்கா இருக்கோம் நம்ப. என்னங்களா? அப்புறம் வந்து நம்ம எதுவுமே வந்து இப்ப கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். யாராச்சும் பார்த்தா ஒரு இதுவா இருப்போம். இப்ப சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்கள்ல மட்டும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய பாவத்தை எப்பயுமே ஏசப்பா கிட்ட ஒப்புவிச்சு, நம்ம எப்பயுமே அவரோட கூட இருக்கிறோன்னா, அதுதான் வந்து நம்ம 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். இப்ப 40 நாள் மட்டும் இல்ல. இனி வரும் காலங்கள் ஒவ்வொன்னுவா எல்லாத்துக்குமே நம்ம அப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து உகந்த ஒரு ஜெந்து நாளா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சார்சினா பார்த்தீங்கன்னா, பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னா இருப்பாங்க. அதெல்லாம் விசுவாசம். நம்ம பூ வைக்கக்கூடாது அப்படின்னா கிடையாது. ஏசப்பாவுடைய ரட்சிப்ப நம்ம அணிஞ்சு கொள்றது தான் நம்மளோட ஜெந்து நாளா இருக்கும். என்னங்களா? ஏசப்பாக்குள்ள நம்ம எல்லாவற்றையும் வந்து வெறுத்து, அவருடைய ரட்சிப்பின் ஆடைய நம்ம அணிவித்துக் கொள்ளணும். அதுதான் இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல உகந்ததா இருக்கும். என்னங்களா? அதுக்கப்புறம் வந்து மாம்ச உணவை வெறுப்பது அல்ல.
மாம்சீகத்தை வெறுப்பது தான். மாம்சம்னா இறைச்சி சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். ஆனா மாம்சீகம்னா நம்மளோட மாம்சீகம்னா உடல்ல வந்து எவ்வளோ மாம்சீகமான செயல்லாம் நம்ம செய்றோம். அப்ப செய்றப்போ, ஐயோ! ஆண்டவர் நம்மள பார்த்துன்னு இருக்காரு. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாருன்றத உணர்ந்தீங்கனாவே, கண்டிப்பா அதுதான் நம்மளுக்கு வந்து லெந்து நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 40 நாட்களுக்கு மட்டும் தேவை அல்ல லெந்து. வாழ்நாள் முழுவதும் தேவையானது ஏசப்பாவுடைய கிருபை. அவரோட அதாவது 40 நாள் மட்டும் நம்ம இருக்கிறது வந்து ஜெந்து நாள் கிடையாது. ஆண்டவருக்குள்ள 40,000 நாளா இருந்தாலும் ஏசப்பாக்குள்ள நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான். இப்போ நம்ம 40 நாள் இருக்கிறது மட்டும் தான். அந்த 40 நாள்ல ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அப்புறம் கவுச்சு சாப்பிட மாட்றோம். இது வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் இப்படி சொல்றேன்னா, நம்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? அதனால சொல்றேன். எங்க வீட்ல வந்து நானே கூட நான் இப்ப கவுச்சு சாப்பிடாம 2 நாள் இருந்தேன். அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா, நான் கோவப்படல, திட்டல, சண்டை போடல, எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானே என் பொண்ண வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா திட்டுவேன் செமையா. நாங்களா, அப்போ வந்து நம்ம எதுக்கு இருக்கிறோம்? ஐயோ! 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். நம்ப அப்ப திட்டக்கூடாது. நம்ம இது பண்ணக்கூடாது. அது இல்ல ஏசப்பா விருப்பப்படுறது. 40 நாள் கழிச்சும் இருக்கிற எல்லா நாளுமே ஆண்டவர் நம்பளோட இருக்கிறார்ன்றத உணர்ந்து, அவருக்கு மட்டுமே நம்ம பயந்து, அவரோட வழிகள்ல நடந்து, எல்லாவற்றையும் வெறுத்து மாம்ச சம்பந்தமான விஷயம், எல்லாமே ஆவிக்குரிய கனிகள் எல்லாத்தையும் ஏற்று, அதன் வழியா நம்ம நடக்கிறப்ப தான், நம்மளுக்கு வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை ஏசப்பா தராரு. என்னங்களா? இந்த 40 நாளுன்றது வந்து நம்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் நாளு. இன்னும் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதோட கிருபை அதிகமா தான் கிடைக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். நம்ம மாம்ச சம்மந்தமா போக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான். இப்ப நான் கவுச்சு சாப்பிட்டேன்றதுக்காக இந்த வார்த்தைய நான் சொல்லல. எனக்கு நான் வசனம் எடுக்க சொல்ல டக்குன்னு அந்த வசனம் எனக்கு வந்து ஒண்ணுத்துல காமிச்சுது. அதனால தான் நான் எடுத்து சொல்றேன். என்னங்களா? நீங்க வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. இந்த நாள் முழுதும் வர எல்லா நாட்களிலுமே ஆண்டவரோட கிருபையில இப்ப வந்து சங்கீதக்காரன் வந்து எங்கேயோ ஆடு மேய்ச்சுன்னு இருந்தாரு. ஆனா ஏசப்பா வந்து அவர தெரிந்து கொண்டாரு பார்த்தீங்களா? ஆனா எது தெரிந்து கொண்டாரு? ஒன்றுக்குமே உதவாத சங்கீதக்காரன ஏசப்பா அங்க இருக்கிறாரு. நீங்க கூப்பிட்டுன்னு வாங்க சொல்லி சொன்னாரு. அப்படியாப்பட்ட தாவீத தெரிந்து கொண்ட தேவன் வந்து நீங்க எல்லாரையுமே அவருடைய உள்ளங்கையில தான் வரைஞ்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு நாளுமே நம்ம அவர் கூட தான் இருக்கிறோம். அப்படி இருக்க சொல்ல 40 நாள் மட்டும் நம்மளுக்கு உகந்ததா நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவருடைய கிருபை வர எல்லா நாட்களிலுமே ஏசப்பாவுடைய நாட்கள் எல்லாமே உகந்ததா இருக்கும்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்தவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த லெந்து நாட்கள்ங்கிறது தவக்காலங்கிறது நமக்கில்ல, பெந்தோகோஸ்துக்காரனு கிடையாது. அதனால் 10ஆம் தேதி மணி கல்யாணம் ஆச்சு. அதென்ன தவக்காலன்னு பார்த்தோமா, நான் இப்படி நம்ம லென்த்து நாட்கள் நினச்சிங்களா? அப்படின்னா கிடையாது. அதனால் நம்ம பெந்தோகோஸ்துக்காரங்களுக்கு அது கிடையவே கிடையாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி தான். இன்னொன்று நீங்கள் சொன்னால் நீங்கள் கவிச்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா? அதை சாப்பிடுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய பிரதிஷ்டை. அதெல்லாம் யாருமே உங்களுக்கு அதில் குறுக்க நிற்கக்கூடாது. ஜெயந்தி இங்கே இட்லி கடை ஒன்று போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். சுதாவுக்கு தெரியும், வளரணி உங்களுக்குலாம் தெரியும். அவங்ககிட்ட நீங்கள் சாம்பார் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 10 இட்லி சாப்பிட்ருவீங்க. அந்தளவுக்கு அது டேஸ்ட் இருக்குது. ஆனால் சாம்பாரில் என்ன போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சிக்கன் கொஞ்சம் எடுத்து அதை நல்லா வேக வச்சு ஜூஸை கொஞ்சம் எடுத்து ஊற்றுவாங்க அந்த அந்த சாம்பாரில். நான் கேட்டுக்குங்க, அது இல்லைன்னு சொன்னால் நீ கேளுங்க, சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தவக்காலம் என்ன ஆகிடும்? நீ சொல்லுங்கள். வெளியே நீங்கள் வந்து நான் சாப்பிட மாட்டேன் ஜெயந்தியை காட்ட இட்லி வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய தவக்காலம் காலி, உங்களுடைய பிரதிஷ்டை காலி. ஏன்னா அவங்க வந்து சாம்பாரில் நிச்சயமாக சிக்கன் போடுறாங்க. நீங்கள் நேரடியாக போய் கேளுங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சாம்பாரை வந்து அவ்வளோ தூக்கி கொடுக்கும் அந்த சிக்கன் கொஞ்சம் போடுறதுனால. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தெரியாத ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன போடுவாங்களோ தெரியாது, சரிங்களா? இன்னைக்கு காலையில் நான் என்ன பண்ணேன்,
அரிசி கொஞ்சம் எடுத்து சரி சாப்பாடு செய்யலாம். காலைல சாப்பிடல. இவன் தான் வந்தான். வந்துட்டு எப்பா கொஞ்சம் பசி வந்து தர்பூசணி 1 இன்ச்சு கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு திரும்பி மீதி எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மத்தியானம் சோறாக்குனேன். அப்புறம் அரிசியில் பார்த்தா புட்ட புட்டையாக இருந்துச்சு. புழு இருக்குது. இதை நான் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? போட்டு என்ன பண்ணுவேன்? ஆக்கி சாப்பிட்டேன். எத்தனை புழு சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்து பொறுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இப்படி சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? அறியாமலே சில உணவுகளை நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். அதனால் அது தீட்டம்லாம் கிடையாது. சரிங்களா? தீட்டும் கிடையாது, சாபமும் கிடையாது. சரியா? அதனால் நாளைக்கு சாறு கேட்டுச்சு சுதா. காலையில் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டு, ஈ இல்லையா, அப்புறம் கொசுவு, எல்லா கசுமாலமும் இருக்கும். அதை வடிகட்டி குடித்த எல்லா ஜூஸும் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த சாறில் இறங்கியிருக்கோம். சரியா? ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஊறி மிதந்து செத்து மிதந்து அதை வடிகட்டி குடிக்கிறான் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரியா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். இப்போ சாறு கொடுத்தா சாருக்கு வேணான்னு சொல்லுவீங்களா? வேணும்னு தான் சொல்லுவோம். அதில் மிதக்கிறதுனா அவங்க கண்ணில் காட்ட மாட்டாங்க. ஆனால் மரம் ஏறி வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லா தெரியும். இந்த சித்திரை அவங்க பார்க்கணும் நல்லா தெரியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய பிரதிஷ்டை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. சரிங்களா? ஃபாஸ்டிங் இருங்க. இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடாக இருங்க. நாங்கள் ஒரு காலத்தில் இருந்தோம், சிஎஸ்சியில் இருக்கும்போது இருந்தோம். இப்போனா கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் சில காரியங்களுக்காக ஒரு பொண்ணு நான் சொல்கிறேங்களுங்க, தாம்பரத்தில் ஒரு எஸ்தர்னு ஒரு பொண்ணு, பிஎஸ்சி நர்சிங் முடித்த பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க என்ன சரியான குடிகாரன். எவ்வளோ திருத்தி பார்த்தேன், திருந்தவே இல்லை. இல்லையா? இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, மேற்கு வங்காளத்தில் தான் அது படிச்சிச்சு. அந்த பொண்ணு படிச்சிச்சு, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு வந்துச்சு. வந்தாலே எங்கள் அண்ணன் மனம் திரும்பலைன்னா நான் கவி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? சரி, நாங்கள் என்ன கட்டாயப்படுத்தணும், உங்கள் வீட்டில் கட்டாயப்படுத்தணும். அந்த பொண்ணு சாப்பிடவே மாட்டேன்னுச்சு. சுமார் 10 வருஷம் இருக்கும். 10 வருஷமாக அவனும் குடியாரான், அவனும் திருந்தவே இல்லை. நீ எவ்வளவு வைராக்கியமாக இருக்கியோ அவ்வளோ நான் குடிப்பேன்னு சொல்லி குடிக்கிறான். சரிங்களா? சரி, இது என்னடா போராட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் சாயங்காலம், கல்யாணம் 5 மணிக்கு தாம்பரம், மேற்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் கல்யாணம். இவன் 4 மணிக்குனா ஃபுல் போதை. இவன் எப்படி கூப்பிட்டு போகிறது? நிதானமே இல்லைங்க. அவன் சொல்லிட்டு புலம்பிட்டு அழுகுறான். பொண்ணுன்னா எல்லாம் அலங்காரம் பண்ணி வந்துச்சு. இவன் செம்ம போதை. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு மேஸ்திரி ஒருத்தர் வந்தார். கொய்யா இலையை நல்லா அரைச்சி அவன் வாயில் ஊற்றி அப்படி என்ன பண்ணார், கொஞ்சம் டவுன் பண்ணி என்ன பண்ணோம், காரில் தூக்கின்னு தான் போனோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு குடியாரன் நல்லா பார்த்துக்கோ, வேணான்னா இப்பயே ஏற கட்டிடு. வேண்டாம், நானே சொன்னேன் வேண்டாம், அவன் குடியாரன் திருந்த மாட்டான். நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருந்தனால போதையில் தான் போய் தாலியை கட்டினான். சரியான போதை. கல்யாணம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க அத்தை பொண்ணு வேலூர்லேருந்து ரோசின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அது டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். எனக்கு அந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணு தான் வேணுன்றான். இந்த குடியாரன் என்ன சொல்லுவீங்க? பத்திரிக்கை அடிச்சாச்சு, இன்விடேஷன் கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதோ 5 ஒரு அரை மணி நேரத்தை தாலி கட்ட போகிறோம். அதுக்குள்ளேயும் சொல்கிறான், இல்லை எனக்கு அது வேண்டாம், ரோசி தான் வேணும். ரோசியை காட்டுறான். அவங்க வீட்டில் பாவம் கல்யாணத்துக்கு வந்தவங்க, இதை கட்டி வைன்னு அடம் முடிக்கிறான். இவனை வச்சு என்ன பண்ண, தூக்கிட்டு போயிட்டு எப்படியே கட்டி கூப்பிட்டு வந்துட்டோம் வச்சுங்களேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தவக்காலங்களில் சில அந்த பொண்ணு என்ன படிச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் வைராக்கியம் பண்ணி அவனுக்கு திருந்தவே கிடையாது. சரி, அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. அவனா சரியான மாம்ச பெருந்தீனி. அவன் கவிச்சல்லாமல் திங்கவே மாட்டான். அவன் பேர் சார்லி. சரிங்களா? மறைமலை பக்கத்தில் எதிரில் ஒரு இடத்துல அவங்க வீடு. அவன் கறி இல்லாமல் சாப்பிடவே மாட்டான். அப்போ இந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு நாள் இருந்தேல்ல, இப்போ அவன் வீட்டுக்காரன் கறிங்கிறவன என்னென்ன பண்ணுறது, மாற்றிக்கணுன்னே அடிச்சிச்சு பாருங்க. விரால் மீன், கெண்டை மீனையும் வறுத்து நல்லா திணிச்சு பாருங்க கல்யாணத்துக்கு பிற்பாடு. இப்போ இந்த பண்ணி இங்கே கிடையாது. ஜெர்மன் கனடா போயிட்டாங்க. இல்லை, இப்போ நான் ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு அவ்வளோ ஒரு தன் சரீரத்தை ஒடுக்கி சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, அப்படி வைராக்கியமாக அவங்க அண்ணன் திருந்தலை. இப்போ திருந்தினதாக கேள்வி. இப்போ ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கான். சரிங்களா?
அதனால் இப்படி இருக்குது. அதனால் உங்களுடைய பிரதிஷ்டையை விட்டுறாதீங்க, சரிங்களா? உங்களுடைய நம்பிக்கை இழந்துடாதீங்க. இதெல்லாம் அந்த 40 நாள் ஜெபம் எதுக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு லக்கு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அதை நிறைவேறுவதற்கு தான் இவ்வளோ தியாகம் பண்ணுறோம், சரிங்களா? இல்லைனா டெய்லி வரணும்னு அவசியமா? அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துறேன், ஜெபிப்போம். இந்த நாள் கூட பாப்பா சுதாவுடைய ஊழியத்தை நிறைவு செஞ்சுருக்காங்க. கர்த்தர் எப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊழியங்களை நிறைவு செய்து தேவனுக்கு ஏற்றபடி வாழத்தக்கதாக இந்த 40 நாட்களில் நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் நான் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற காரியங்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டோட சமுத்திரம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம்மா. தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, நல்ல சாட்சிகளை கேட்பதற்கு நீ செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. வரும்போது எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதத்தோடு போக கிருபைதார். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி முடி பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். இந்த நாள் ஊழியம் செய்த குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து தந்தரணும். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே உங்களுக்கு டீ இருக்குது.